கண்டிப்பா நீங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில போயிருப்பீங்க. கர்த்தரை விட்டு தூரம் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் குடுக்க முன்னாடி வருவாங்க. அப்படியாப்பட்டவங்களுடைய அட்வைஸே கேட்காதீங்க. பைபிள் சொல்லுது, "டு நாட் வாக் இன் த கவுன்சில் ஆஃப் த அன்காட்லி." நீங்க ரட்சிக்கப்படாதவங்களுடைய அட்வைஸ நீங்க கேட்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. மாறாக தேவனுடைய ஆலோசனைய நம்ம நாடணும். தேவனுடைய வழிய நம்ம நாடணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய சர்ச் பாஸ்டர் கிட்ட நீங்க போய் கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க. அவங்க உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா இந்த சபைய விட்டு பின்மாறி போயிருக்கிறவங்க, கர்த்தர விட்டு தூரம் இருக்கிறவங்க, இவங்க கிட்டலாம் நீங்க போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா, அவங்க உலக ரீதியா தான் குடுப்பாங்களே ஒழிய, ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆலோசனைய குடுக்கவே முடியாது. சில காரியங்களில் உங்களுக்கு அட்வைஸ் குடுக்கணும்னா, அது பரிசுத்தவான்களினால மாத்திரமே, தேவனால மாத்திரமே குடுக்க முடியும். ஸோ ரொம்ப தெளிவாக கவனமாக இருங்க. காட் பிளெஸ் யூ ஆல்.